தமிழக அரசியல் களம் 2026 தேர்தலை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்குது. மிக மிக பல குழப்பமான சூழ்நிலைகளை தினம்தோறும் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அந்த குழப்பமான சூழ்நிலைக்கு காரணம் பெரிய கொள்கை பிடிப்புகளாக இருக்கலாம், அல்லது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிற ஒரு ஆசையாக இருக்கலாம், அல்லது பண பெட்டியாக கூட இருக்கலாம். இதில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஏடிஎம்கே தாங்க. ஏன்னா அந்த ஏடிஎம்கேல தான் குழப்பம் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்குது. பல குழுக்களாக இருக்கிறாங்க ஏடிஎம்கேல. ஒரு பக்கம் பன்னீர்செல்வம், ஒரு பக்கம் சசிகலா, ஒரு பக்கம் டிடிவி தினகரன், இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி. இதில் ஒரு சிலர் சீட்டு உருகி திமுக பக்கம் போய் விழுந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அங்கே புதுசாக ஒரு குழப்பம் என்னென்னா, திரு செங்கோட்டையன் அவர் தலைமை கூட எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் தனியாக போயிட்டார். 5ஆம் தேதி மனம் விட்டு பேச போகிறேன்னு சொல்லிட்டாருங்க. இப்போ அவர் சைடு ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி குழப்பமான சூழ்நிலையில் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த குழப்பத்தோட ஏடிஎம்கே ஆட்சியை பிடிக்கும்னு நினைக்கிறது பெரிய ஒரு முட்டாள்தனம்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை, ஒருங்கிணைப்பு அவசியம். அதை திரு எடப்பாடி அவர்கள் செஞ்சே ஆகணும். இரண்டாவது குழப்பம் என்னென்னா, நம்ம டிஎம்டிகே கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட கட்சி, அவர்களோட கேப்டனோட மறைவுக்கு அப்புறம் அவங்க பிரேமலதா அவர்களோட தலைமையில் தான் அந்த கட்சி இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்க ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்கன்னு தெரியுது. 4 நாட்களுக்கு முன்னாடி என் முதுகில் குத்திட்டார் எடப்பாடியார் அப்படின்னு அவங்க ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அப்போ நம்ம கூட நினச்சோம், இந்த நியமன எம்பி இது சீட்டு கொடுக்காததால் அப்படி பேசுகிறாங்க போல், கொடுக்குறேன்னு சொல்லி தான் அப்போ கூட்டணி வச்சாங்க, அது கொடுக்காம விட்டுட்டதால் இப்படி பேசுகிறாங்களோன்னு நினச்சோம். திடீர்னு 4 நாள் கழித்து அது என்னோடய வாய்ஸே இல்லை, நான் பேசவே இல்லை அப்படின்னு ஒரு பெரிய பூசணிக்காயை தூக்கி சாப்பிட்ற சோத்தில் அமுக்குறாங்க. என்னையா இது? ஒரு எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் இருக்கிற டிஎம்டிகேயில் அட்லீஸ்ட் ஒரு பேச்சிலையாவது தெளிவு வேண்டாமா? ஒரு உண்மை வேண்டாமா? மக்கள் என்ன அந்தளவுக்கா முட்டாளாக இருக்கிறாங்க? இது திரு பிரேமலதா அவர்களுக்கு பெரிய பின்னடைவுன்னு தான் சொல்லணும். இது போன்ற வார்த்தைகளை மக்கள் மத்தியில் விடும்போது ரொம்ப யோசித்து விடணும். விட்டுட்டு அதையே வாபஸ் வாங்கிறது, நான் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி நிலைமைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மக்கள். பெரும்பாலும் வாக்கு சதவீதம் மிக மிக கம்மியாயிருச்சு. அதை இருக்கதையும் இழந்துருவாங்க போல் தெரியுது. அப்போ இது எதுக்காக இப்படி பேசுகிறாங்க? அவங்களுக்கு தேவையானது ஏதாவது கிடச்சிருச்சோ அப்படின்னு நினைக்க தோணுது. சூட்கேஸ் எதுவும் கை மாறிடுமோ அப்படின்னு நினைக்க தோணுது. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம திரு விஜய் அவர்கள் வச்ச குறி தப்பாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி காய் நகர்த்திக்கிட்டு இருக்கிறாருங்க. புது கட்சி, முதல் தேர்தல், எந்த அனுபவமும் கிடையாது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன சொன்னார்? ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்ட்டார். அப்போ ஆட்சியில் பங்குன்னா ஜெயிச்சு நீ எம்எல்ஏவாக ஜெயிச்சிட்டேன்னா உனக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும், நீ அமைச்சராகிடலாம். அந்த அமைச்சர் பதவி வச்சு உன்னை சார்ந்தவங்களுக்கும் உன் மக்களுக்கும் உனக்கு வாக்களித்தவங்களுக்கும் நீ நன்மைகள் செய்யலாம். அதுக்கான வாய்ப்பை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஆகையால் இப்போ அவர் பக்கம் கூட்டணிக்கு தாவுறதுக்கு நிறைய கட்சிகள் தயாராக இருக்குது. அதுக்கு உதாரணம் திரு டிடிவி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தான் நான் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எங்கள் கூட்டணி உறுதியானது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்போ டப்புன்னு அதை விட்டு வெளியே வந்துட்டார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் விஜயோட கூட்டணி பலமாகுமோ? அதிமுக வீக் ஆச்சு அப்படின்னா டிவிக்கே பலமடைய வாய்ப்பு இருக்குது, நாம் தமிழர் கட்சி பலமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியுது. திரு சீமான் அவர்கள் புதுமையான அரசியலை அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. மக்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுகிறாரு. மரங்கள் தேவை, அப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயம் தேவை,
கனிம வளங்கள், காடு, மலை, அப்புறம் அந்த வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறத தடுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு தேவை. அப்போ இதை பற்றி அவர் பேசும்போது இது பெரும்பாலான மக்கள் மனசில் போய் ரீச் ஆகுது. அப்போ இவன் தான் உண்மையான மனுஷன், இவனுக்கு வாக்கு போட்டால் நம்ம நாடு பாதுகாக்கப்படும் அப்படின்னு நினைக்க தோணுது. ஏன்னா இலவசங்களை நம்பி எவ்வளோ நாளைக்குங்க போகிறது? பஸ் இலவசம், அது இலவசம், இது இலவசம்னு கொடுத்தீங்கன்னா நாடு கடனில் போய் எந்த திட்டமும் புதுசாக செய்ய முடியாது. ஒரு அணை கட்டணும்னா பல கோடிகள் தேவைப்படும். அதுக்கான பணம் நம்ம நாட்டு அரசாங்கத்திட்ட கிடையாது. அப்போ இந்த இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னா அது சீமானால் மட்டும்தான் முடியும். அவர் கொடுக்குற வாக்குறுதி ரொம்ப நல்ல வாக்குறுதியாக தெரியுது அப்படின்னு இன்றைய இளைஞர்கள் அவர் பக்கம் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த முறை திமுக கூட்டணி பலமாக தான் இருக்குது. அடுத்து சீமான், திரு விஜய் இந்த 2 பேரும் பங்கு போடுவாங்க. அதிமுக வீக்காக இருக்குது. இனி வரும் காலங்களில் எடப்பாடியார் அந்த பிரச்சனைகளை தீர்த்து ஒருங்கிணைஞ்ச அதிமுக உருவாக்குனா 2026 தேர்தலில் முதலிடமா 2வது இடமா அப்படிங்கிறத நினச்சி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 3வது இடம் போகுமா, 4வது இடம் போகுமான்னு நம்மளால் கணிக்கவே முடியாதுங்க. ஆகையால் தமிழக அரசியல் களம் அனல் பறந்துக்கிட்டு தான் இருக்குது. பார்க்கலாம் நாளை.